இயற்கையில் இருக்கும் தெய்வீக சக்தி. ஒரு மரம் எந்த மனிதனையும் வேறுபாடு பார்க்காது. அது எல்லாருக்கும் நிழல் தரும், பழம் தரும். அதுபோல இயற்கை நமக்கு இரக்கம், தியாகம், சமநிலை கற்றுத்தருது. மழை பொழியும் போது அது தனி நபருக்காக பொழியாது, எல்லாருக்கும் சமமாக தரும். இதுவே தெய்வீகத்தின் அடையாளம். இயற்கை வழியாக கடவுளை உணர்வது. இயற்கை அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆலயம் தான் நான் சொல்லுவேன். அந்த ஆலயத்தில் நமக்கு தேவையான தெய்வீக சக்தி எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். மரம், மலர்கள், மழை, காற்று எல்லாம் கடவுளின் வடிவங்கள் தான். நாம தினசரி இயற்கையை பார்த்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தாலே அந்த தெய்வீக சக்தியை நம்ம உள்ளத்துல உணர முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.